வீர தீர செயல்கள்லாம் செய்யக்கூடிய ஒரு அருமையான ராசி அப்படின்னா நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களை சொல்லலாம். எதை பார்த்தும் அவ்வளோ சீக்கிரம் பயப்பட மாட்டாங்க. நல்லா பேசக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. ரொம்ப நம்பிக்கையானவங்க. எல்லாருக்கிட்டையும் அந்த நம்பிக்கையை சம்பாதிக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான். அது ஸ்கூல் ஆகட்டும், படிக்கிற இடமாகட்டும், காலேஜ் ஆகட்டும், வீட்லேயே ஆகட்டும். இந்த தனுசு ராசி என்பர்கள் ஒரு வீட்டில் இருக்காங்கன்னா அந்த வீடே அப்படி கலகலன்னு இருக்கும். அந்த மாதிரி தான் இவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். கள்ளங்கபடம் இல்லாமல் வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு நபர்கள் தான் நம்மளுடைய தனுசு ராசி என்பர்கள். ரொம்ப தைரியமாக இருப்பாங்க. ஒரு செயலில் இவங்களால செய்ய முடியாது அப்படின்லாம் விட மாட்டாங்க. எந்த செயலை செய்ய முடியாதுன்னு சொல்கிறோமோ அந்த செயலை தான் இவங்க முதல்ல எடுப்பாங்க. அதை நான் செஞ்சு காமிச்சினா தானே எனக்குன்னு ஒரு பேர் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் செயல்படுவாங்க இந்த தனுசு ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். பெரும்பாலும் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு நிறைய நண்பர்கள் இருப்பாங்க. புதுசு புதுசாக நிறைய விஷயங்களை கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இவங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். இவங்களுக்கு ஆன்மீகத்தில் அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுக்கணுங்கிற ஒரு எண்ணம் இயல்பாகவே இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். புது விஷயங்களை கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இயல்பாகவே இவங்களுக்கு இருக்கும். இவங்களுக்கு வருகின்ற நாட்களில் ஒரு சில மாற்றங்கள் நிகழ இருக்குது. அது குடும்ப ரீதியாகவா, தொழில் ரீதியாகவா, வியாபார ரீதியாகவா அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் பார்த்த வகையில் யாராவது தனுசு ராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய கேரக்டர்ஸும் இந்த மாதிரி தான் இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படி இல்லைனா கூட இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும், உங்களுடைய ஜனன ஜாதகத்தை ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களை பொறுத்தவரையிலும் இந்த காலகட்ட கிரக அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ஒரு கிரக அமைப்பாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ் அமையும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறார், ரணருண ரோகஸ்தானத்தில் சூரியன், கலஸ்திரஸ்தானத்தில் புதனும் சுக்கிரனும், அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான், பாக்கியஸ்தானத்தில் கேது, ஐனசைன போகஸ்தானத்தில் சந்திரன், தைரிய வீரியஸ்தானத்தில் ராகு பகவான், சுகஸ்தானத்தில் சனி பகவான். இந்த மாதிரி கிரக அமைப்புகள் நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் இருக்குது. இதனால் என்னென்ன நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறது தான் மெயின் பாயிண்ட். அந்த மெயின் பாயிண்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் ஒரு சில சேஞ்சஸ்கள் நம்மளுடைய தனுசு ராசி என்பவர்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். அது என்ன சேஞ்சஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா எப்பவுமே யாருக்கிட்டையும் அதிகாரத்தை காட்டி யாரும் இவங்களை அடிமைப்படுத்த முடியாது. அன்பை காட்டி வேணால் அந்த தனுசு ராசி என்பர்களை அடிமைப்படுத்தலாம். ஆனால் அதிகார தோரணையோடு யாருமே இவங்களை அடிமைப்படுத்த முடியாது. எப்பவுமே தன்னுடைய வழி தனி வழி அப்படிங்கிற மாதிரி தான் இந்த தனுசு ராசி என்பர்கள் இருப்பாங்க. ரொம்ப நேர்மையாக இருக்கிறவங்கள பார்த்தா உங்களுக்கு பிடிக்கும். முகத்துக்கு முன்னாடி ஒரு மாதிரி, முகத்துக்கு பின்னாடி ஒரு மாதிரி இருக்கிற நபர்களை பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் பிடிக்காது. இந்த வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது எல்லா விதத்துலேயுமே உங்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான கிரக அமைப்பாக தான் இது அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். எதையுமே செய்து முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு துணிச்சல், ஒரு தைரியம், இது எல்லாமே இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் கொஞ்சம் அதிகமாகும் அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலான கிரகங்கள் ரொம்ப சாதகமான இடத்துல இருக்கிறதுனால எந்த காரியத்தில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் இறங்கினாலும் அது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வெற்றியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது குடும்ப ரீதியாக ஒரு சில விஷயங்கள் இறங்கும் போது நல்ல ஒரு சந்தோஷம் தர மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கும் நம்மளுடைய தனுசு ராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். பண வரவு கடந்த மாதத்தை ஒப்பிடும்போது இந்த காலகட்டம் வருகின்ற வாரத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர்லாம் பணம் இல்லையே அப்படின்னு வருத்தப்பட்டு இருப்பீங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நண்பர்கள் மூலியமாவோ உறவுகள் மூலியமாவோ ஏதோ ஒரு விதத்தில் பணம் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் பெருசாக இந்த காலகட்டத்தில் வருமானத்திற்கு எந்த ஒரு குறைவுமே நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நாளாக ஒரு சில விஷயங்கள்லாம் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்திருப்பீங்க. ஒரு சில இலக்குகளில் ஒரு சில அச்சீவ்மெண்ட் அடையணுங்கிறதுக்காக ரொம்ப நாளாக காத்துட்டு இருந்திருப்பீங்க. அந்த இலக்குகள் அடையிறதுக்கான நல்ல நல்ல வழியெல்லாம் உங்களுடைய கண்ணில் தென்படும். இலக்குகள் அடையிறதுக்கான வழிகள் இந்த காலகட்டத்தில் தென்படும். அந்த வழிகளை கரெக்டாக பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மையை நம்மளுடைய தனுசு ராசி என்பர்கள் வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். நீண்ட நாளாக ஒரு சில பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டு எப்படா அந்த பிரச்சனையிலேருந்து வெளிவருது அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதற்கான ஒரு நல்ல வழிமுறைகள் தெரியும். அந்த வழிமுறைகளை பயன்படுத்தினீங்க அப்படின்னா நல்ல ஒரு மேன்மையை நம்மளுடைய தனுசு ராசி என்பர்கள் வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்குது. உங்களுடைய வார்த்தைக்குன்னு தனி ஒரு மதிப்பு மரியாதை இதெல்லாம் கிடைக்கும். அதே நேரத்தில் கணவன் மனைவிக்கிடையே கடந்த சில வாரத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள்
பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் இருந்தது இல்லையா, அது கொஞ்சம் சரியாகும். இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பேச்சில் நிதானம் இருக்கட்டும். ஏன்னா ராசியில் செவ்வாய் இருக்கும்போது சின்ன சின்ன பிரச்சனைகள், பேச்சில் கொஞ்சம் தடிமன், பேச்சில் கொஞ்சம் அனல் பறக்கிற மாதிரி வார்த்தைகள்லாம் அந்த காலகட்டத்தில் நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களுக்கு வரும். கொஞ்சம் பொறுமையாக அந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு இடத்துலையும் பேசுறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். பிள்ளைங்க மூலிமா ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கும். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும். அவங்க கூட எங்கேயாவது வெளியில் போயிட்டு வருவீங்க, அது உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். ஒரு தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க மூலிமா ஒரு சில நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு இந்த தனுசு ராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர்லாம் சரக்குகளை வாங்கி வச்சுட்டு கொள்முதல் நிறைய பண்ணி வச்சுட்டு விற்பனையே ஆக மாட்டேங்குது அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தீங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் விற்பனையாகும். உங்களுடைய கையிருப்பு அந்த கொள்முதல் எல்லாமே சேலாகி நல்ல ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு அருமையான கிரக அமைப்பு நம்மளுடைய தனுசு ராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். துணிச்சலாக ஒரு சில முடிவுகள் அந்த காலகட்டத்தில் எடுப்பீங்க. அந்த முடிவுகள் பார்த்திங்கன்னா உங்களுடைய முயற்சிக்கு நல்ல ஒரு சாதகமான பலனை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம், மேலதிகாரியோட அன்பு ஆதரவு கிடைக்கும். உங்களுடைய பேச்சுக்குன்னு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு இந்த தனுசு ராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். தனுசு ராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஒரு சில காரியங்களில் ரொம்ப துணிச்சலாக இறங்குவீங்க. கடந்த சில நாட்களாகவே கொஞ்சம் பயந்து இது மற்றவங்களுடைய மனசை பாதிக்குமோ புண்படுத்துமோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இந்த முக்கியமான முடிவுகளை எடுக்காமல் கொஞ்சம் தள்ளி போட்டுக்கிட்டே வந்திருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் இல்லை இந்த முடிவை எடுக்கிறதா சரி அப்படிங்கிற மாதிரி துணிஞ்சு ஒரு சில முடிவுகள் எடுப்பீங்க. அது உங்களுக்கு ஓரளவுக்கு சக்ஸஸாக அமையக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் இந்த தனுசு ராசி பெண்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றா நிறைவேறும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியத்தை டக்குன்னு செய்து முடிச்சுட்டு நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய அருமையான கிரக அமைப்பு நம்மளுடைய தனுசு ராசி பெண்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக கலைத்துறையை சார்ந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே, அதாவது கலையில் நீங்கள் கொடி கட்டி பறக்க போகிறீங்க. நல்ல ஒரு அந்தஸ்து, நல்ல ஒரு பாராட்டு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். சக கலைஞர்கள் மத்தியில் நீங்கள் ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த காலகட்டத்தில் வள வருவீங்க. ரொம்ப நாளாக ஒரு சிலர்லாம் எனக்கு இந்த பதவி உயர்வு கிடைக்காதா, எனக்கு இந்த கௌரவம் கிடைக்காதா, எனக்கு இந்த பட்டம் கிடைக்காதா அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. வருகின்ற நாட்களில் அதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகமான அமைப்பு தான் அப்படின்னு சொல்லலாம். வழக்கு விவகாரங்களில் இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பவர்களுக்கு கூட நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். ஒரு சிலர்லாம் உங்களை விட்டு விலகி இருந்திருப்பாங்க. ஒரு சக கலைஞர் கூட உங்களை விட்டு பிரிஞ்சு இருந்திருப்பாங்க. அவங்க பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்ககிட்ட வந்து நட்பு பாராட்டுவாங்க. அந்த அளவுக்கு கிரக அமைப்புகளும் ரொம்ப சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அரசியல் துறையில் இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மேலதிகாரியோட அன்பு ஆதரவும் கிடைக்கும். சக தொண்டர்களுடைய அன்பு ஆதரவும் கிடைக்கும். உங்களுடைய திறமைக்குன்னு தனி ஒரு புகழ், அந்தஸ்து இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான். ஒரு சில தொண்டர்களால் சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வரலாம். கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. மாணவர்களை பொறுத்தவரையிலும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில விஷயங்கள்லாம் துணிஞ்சு முடிவு எடுப்பீங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு வெற்றியாக அமையும். அதனால் ஆசிரியரே உங்களை கூப்பிட்டு பாராட்டுவாங்க. அதே நேரத்தில் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு சக்ஸஸாக அமையறதுனால மேலே இருக்கக்கூடிய மாணவர்களும் சரி, ஆசிரியர்களும் சரி, உங்களை இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு விதத்தில் பாராட்டுவாங்க. கூப்பிட்டு அதாவது நீ நல்லா பண்ணியிருக்கப்பா அப்படிங்கிற மாதிரி என்கரேஜ் பண்ணுவாங்க. அது உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும் இந்த தனுசு ராசி மாணவர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். அதனால் வருகின்ற வாரம் அப்படிங்கிறது நம்மளுடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு ரொம்ப அமோகமான வாரமாக அமைந்திருக்கு. தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற வாரம் அப்படிங்கிறது எதிர்பார்த்தது போல் இந்த காலகட்டத்தில் பண வரவு ரொம்ப சிறப்பாக இருக்குது. நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் உதவிகரமாக இருப்பாங்க. அதே மாதிரி புதிய நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் இந்த மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைப்பாங்க. எந்த ஒரு காரியம் பாதியிலேயே தடைப்பட்டு நின்றுச்சோ அந்த காரியத்தை அந்த காலகட்டத்தில் செய்து முடிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இறங்குவீங்க. அதை கட்டாயம் இந்த வருகின்ற வாரத்தில் செய்து முடிச்சுட்டு நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய ஒரு அருமையான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா திடீர்னு குழப்பம் ஏற்படலாம். இது கரெக்டாக முடிவு எடுத்திருக்கோமா, கரெக்டாக போகிறோமா அப்படிங்கிற மாதிரி. இப்போல்லாம் குழம்பவே வேண்டாங்க. உங்களுடைய ஆள் மனது என்ன சொல்லுதோ அதை கேட்டு அதன் பிரகாரம் செயல்பட்டிங்கனாவே ஓரளவுக்கு சாதகமான பலன் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். என்ன ஒன்று, இந்த மூலம் நட்சத்திரக்காரங்க இந்த இயந்திரம், தீ சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்க இதெல்லாம் கையாளும் போது கொஞ்சம் கவனமாக கையாண்டுக்கோங்க. சின்னதாக ஏதாவது விபத்து போன்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் கையாளுறவங்க கவனமாக இருந்துக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம்.
தொழிலில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய இந்த மூலம் நட்சத்திரக்காரங்க கடந்த சில ஒரு மாதமாகவே பார்த்திங்கன்னா நஷ்டம், பிரச்சனை, கடன் வாங்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன், இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்களை நீங்கள் அனுபவிச்சுருந்துருப்பீங்க. வருகின்ற நாட்களில் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. சரக்குகளை ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடிய மூலம் நட்சத்திரக்காரங்க அதை வெளியில் அனுப்பும்போது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு முறைக்கு 2 முறை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அனுப்புங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்க முக்கியமான ஃபைலு அல்லது நிதி சம்மந்தமான டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய இந்த மூலம் நட்சத்திரக்காரங்களாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இல்லை அப்படின்னா ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை அல்லது கணக்கில் ஏதாவது மிஸ் ஆக மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. என்ன அப்பப்போ சின்ன சின்ன குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வரலாம். செவ்வாய் இருக்கிறதுனால ஒரு சில வார்த்தைகளில் தடிமன் வரும். கணவன் மனைவிக்கிடையே கூட கொஞ்சம் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சமைக்கும் போது இந்த பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மின்சாதன பொருட்கள் பயன்படுத்தும் போது, தீ சம்மந்தமான நெருப்பு சம்மந்தமான வேலையில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. குறிப்பாக இரும்பு சார்ந்த தொழிலில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏதாவது சின்ன பிரச்சனை வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால தான் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தவங்களுடைய செயலுக்காக நீங்கள் பொறுப்பேற்றுக்கிறது, அதே மாதிரி மற்றவங்களுக்கு வாக்குறுதி கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. இப்படி அடுத்தவங்களுடைய செயலுக்காக நீங்கள் பொறுப்பேற்றுக்கிட்டிங்கன்னா அவங்க கரெக்டாக செயல்பட மாட்டாங்க. ஆனால் அங்கே உங்களுக்கு உங்களுடைய பெயருக்கு பார்த்திங்கன்னா ஒரு சில களங்கங்கள் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. இவங்களை பொறுப்பாக நினச்சி தானே நம்ம அதை படித்தோம். ஆனால் இவங்க பார்த்திங்கன்னா கரெக்டான நபர்களாக இல்லையே அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அந்த இடத்துல சில கெட்ட பேர்கள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்களில் ரொம்ப நல்லது. குறிப்பாக பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. நிதி சம்மந்தமான இடத்துல ஒரு சில கெட்ட பேர் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது. அப்படி ஏதாவது வந்திருந்ததுன்னா மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரங்க பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தெரிவிங்க. கடன் சார்ந்த பிரச்சனையெல்லாம் ஓரளவுக்கு கண்ட்ரோலில் இருக்கும். ஓரளவுக்கு லாபம் கிடைக்கிறதுனால ஓரளவுக்கு கடனெல்லாம் அடிச்சுட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வருகின்ற நாட்களில் வாழ போகிறீங்க. இன்னும் வாழ்க்கை சிறப்பாக இருக்குது. ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாற்றி வழிபட்டுடுவாங்க. அதே நேரத்தில் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் வேணும் அப்படின்னா வியாழக்கிழமையில் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபட்டுடுவாங்க. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாமையும் நம்பிக்கையோடு இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி. ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். Thank you.